ஏங்க அதுக்காக இப்படி எல்லாம் கேள்வி கேட்பீங்க? ஆனா ஏன்டா இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ராமேகா இதுல இழுக்க வேணாம் அப்படின்னா அவங்களதான் இதுல இழுக்கிறீங்க. அதுக்கு இப்படி எல்லாமா கொஸ்டின் கேட்பீங்க நீங்க? அவங்கள பத்தி நீங்க பேச வச்சு வச்சு எங்க கஷ்டப்படுத்துறீங்க. எங்களை தப்பாவே நீங்க நினைக்கிற மாதிரி நீங்களே பண்ணிக்குவீங்களாட்டக்கு. ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் இதோட விட்டுருங்க. ஓகேங்களா? அவங்க என்னென்ன கேட்டீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல்லாவே இருக்கும், பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். நான் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடலாம், உங்ககிட்ட ஏதாவது எங்ககிட்ட உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்கன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் எங்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்க, நலம் விசாரிச்சிருக்கீங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ? கொஷின் ஆன்சர் வீடியோவில் வந்துட்டு சில பேர் வந்து நலம் விசாரிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னேன். டெய்லியும் பேசுகிறோம், டெய்லி கமெண்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. எப்போவுமே வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாருமே கேட்குறீங்க. அதுக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்களே. இப்போ வந்து நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு வந்து எங்களால் அதை கேட்டாலுமே வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. அதை வந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்க முடியாது. நாங்கள் வந்து மீடியாக்குள்ளே இருந்தாலும் நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ஒரு கொஷின், அதாவது இம்பார்ட்டண்டான கொஷின் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதை கேளுங்கன்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். பட் வந்து சில பேர் வந்துட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க, லவ் யூன்லாம் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில முக்கியமான கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கான ரிப்ளை தான் இது. வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன், அதுக்காக கேள்வி கேட்டவங்களுக்காக ரிப்ளை வீடியோ தான். ஓகே, யூடியூப்ல ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்து கொஷின் ஆன்சர் வீடியோக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது வேணாமாம்மா, லாஸ்டா சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான கொஸ்டின் அது, ரொம்ப ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி கொஸ்டின் அது, அதனால கடைசி அது நான் சொல்றேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, அக்கா அண்ணா உங்களோட வீடியோ ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்கும், பை கௌசல்யா அப்படின்னு சொல்லி வந்து நீங்க வந்து அந்த கமெண்ட்ல வந்து நீங்க வந்து எனக்கு கேட்டிருக்கீங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். இதை தவிர, அதாவது நாங்கள் வீடியோ போடுறோம், எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை தவிர வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதை கேளுங்க. ஓகேங்களா? நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அடிக்கடி வந்து இதைதான் எல்லாருமே சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப வந்துட்டு இது மட்டும் தான் பிடிக்க மாட்டேங்குது, நம்ம கிட்ட எதுவும் கேட்கணும் தோண மாட்டேங்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கு தான் வேற ஒன்று. ரொம்ப நன்றி கௌசல்யா சிஸ்டர், ரொம்ப நன்றிங்க. அடுத்தது வந்து ராஜாக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜனவரி 10ஆம் தேதி பிறந்த நாளாமா. ஓகே, இப்பவே உனக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ணிடுறோம்டா தம்பி, ராஜா தம்பி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா தம்பி. ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கோபின்னு ஒருத்தர் பண்ணிருக்காங்க, ஒரு 4-5 இது வந்திருக்கு, அது மொத்தமா படிச்சுட்டு இது வந்து எனக்கான கொஸ்டின் தான். அக்கா மை நேம் சொல்லுங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வரலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. பேர் சொல்லுங்க அப்படிங்கறது ஓகே, வீட்டுக்கு வரலாமான்னு ஏன் கேக்குறீங்க எனக்கு தெரியல. சரி ஓகே, நீங்க கேட்டிருக்கீங்க, விடுங்க. அப்புறம் வந்து அவங்களோட பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷாலினின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா கோபின்னு வந்து வந்திருக்கு. அவங்களோட பேரு ஷாலினி. ஓகேங்களா? ஹாய் ஷாலினி. ஹாய் ஷாலினி. அடுத்தது வந்து அக்கா அண்ணா மை நேம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்க 10th மார்க் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்து 10th எக்ஸாம் எழுதவே இல்லை. நான் வந்து டிஸ்கண்டினியூ ஆனா ஃபெயில். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு என்னோட குவாலிஃபிகேஷன். இவங்க வந்து காலேஜ் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஷாலினி சிஸ்டர், ஆனா மீட் பண்ணலாம், கண்டிப்பா மீட் பண்ணலாம். அடுத்து வந்து தாமரை செல்வி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நல்லா இருக்கும் சிஸ்டர், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாத்தையும் கேட்டேன்னு கண்டிப்பா சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம எல்லாம் ஒரு நாள் மீட் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சுதாராணி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்களா,
இன்னைக்கு எனக்கே ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னா என்ன சாங் பண்ணுவீங்க அண்ணா அண்ணி சொல்லுங்க. தாராளமா. அண்ணா டெடிகேட் பண்ணா அண்ணா தங்கச்சி சாங்கு, நான் டெடிகேட் பண்ணா அக்கா தங்கச்சி சாங்கு. ஆமா, அது குறிப்பிட்ட சாங் சொல்லணுமா? சென்னையில என்ன போல அந்த பாட்டு வந்து நான் ஓகே பண்ணிக்கிறேன். அக்கா தங்கச்சி சாங்னா நிறைய சாங்ஸ் இருக்கு. கூடவே பிறக்கணும் அப்படிங்கறதுல அண்ணா தங்கச்சி சாங் அது ஓகே. அக்கா தங்கச்சி சாங்குங்கிறப்போ அது டக்குனு அந்த பாட்டு இருக்கா பயபுள்ள அப்படிங்கறதுல வந்து ரம்பாவும் தேவயானியும் ஆடுற டான்ஸ் அது இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு டெடிகேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन வந்து சாமி ஆண்டனி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்களா, சூப்பர் வீடியோ, எல்லாம் அக்கா அண்ணா 100ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா வீடியோஸ் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு 100% சொல்லி போட்டிருக்கீங்க. நன்றி 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 பிரதர். அடுத்த क्वेश्चन வந்து ஐயோ இதேதான் வருதே, லாஸ்டா சொல்லிக்கலாம்னா காவியா ஜெகதீஷ் வந்து லவ் யூ அக்கா அண்ணா சொல்லிருக்கீங்க. லவ் யூ டூ சிஸ்டர். எங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான क्वेश्चन தான் வருது. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது சொல்லலாம்னு சொன்னா இதேதான் வருது எங்களுக்கு. அப்புறம் காய் அபிஷியல் ஹாய் அண்ணா அண்ணி. ஹாய் சிஸ்டர். இதுக்கு இடையில ஒரு क्वेश्चन இருக்கு பாரு, அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு क्वेश्चन கேள்வியா இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணணும்ல. ஒரு பேஜ்ல இருந்து வந்திருக்கு, கூடா அப்படிங்கிற ஒரு பேஜ். அக்கா உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, நீங்க ஏன் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க? இந்த क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து கேட்டிருக்கீங்க. இதனால் வரைக்கும் இந்த क्वेश्चन எனக்கு வந்தது இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டிருக்கீங்க. அக்கா உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா, நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அம்மாவை வந்து வீடியோஸ்ல வந்து சில பேர் பார்த்துருப்பீங்க. அப்பா வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வந்து வீடியோல போட்டிருக்க மாட்டோம். எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, பட் வந்து நாங்க வீட்டுக்கு வந்து அதிகமா நாங்க போக மாட்டோம். அப்படியே போனாலும் அங்க நாங்க வீடியோ எடுக்க மாட்டோம். அங்க எடுக்கிறதுக்கு எப்படி சொல்றது, அங்க டைம் இது இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போனா ஏதோ ஒண்ணு பேசுவோம், பேசிட்டு அந்த மாதிரி ஏதாவது பாக்குறது, அந்த சாப்பிடுறது அந்த மாதிரி வந்துருவோம். போக அது இல்ல உண்மையான ரீசன். இவர் பொய் சொல்றாரு. என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நாங்க வீடியோ போடுறது, வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் வீடியோ போடுறீங்க, எதுக்கு வீடியோ போடுறீங்க, இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க, அதெல்லாம் போடாதீங்க, கண்ணு பட்டுரும், அது இப்படி அப்படின்னு வந்து நிறைய வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க கூட இருந்தாலும் வீடியோ போட முடியாது, அவங்க வீட்டுக்கு போனாலும் வீடியோ போட முடியாது. அதனால ஏன் தேவையில்லாத பிரச்சனை, ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுறணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிக்கல, அதை நாங்கள் விட்டுறது. அப்படியே எல்லாத்து கூட இருந்தாலுமே நாங்க 2 பேர் பேசுறது, நாங்க 2 பேர் போறது வரதை மட்டும் தான் நாங்க வந்து கண்டென்ட்டா போட்டிருப்போம். அவங்கள மேக்சிமம் அப்படியே வந்துட்டா அந்த வீடியோல கட் பண்ண முடியல, அவங்கள நாங்க பிளர் பண்ணிடுவோம். அது வந்து என்ன அப்படின்னா, இன்னமும் வந்து நாங்க வீடியோ பண்றது வந்து இன்னமும் நிறைய பேத்துக்கு பிடிக்கிறது இல்லை. இவன் வந்து ஆடை விட்டு சம்பாதிக்கிறான், அவன் அதை பண்றான், இவன் வந்து இதை செய்யறான், அப்படி 2 பேரும் கம்முனே இருக்க மாட்டாங்களா, வீடு அடங்கி ஒழுங்கா இருக்க மாட்டாங்களா, எதுக்கு இந்த மாதிரி ஆட்டம் போட்டு அது இதுன்னு இன்னுமே அந்த கேள்வி பதில் வந்துகிட்டு இருக்காது. ஸோ அது அவங்களுக்கு மெயினானதுக்கு போகும், பெற்றவங்களுக்கு தானே போகும். அதனால வந்து நாங்க அந்த நேரத்துல அப்படி வீடியோ எடுக்கிற அந்த ஐடியாவே இல்லை, விட்டுருவோம் மொத்தமாவே. வீடியோ இவங்க அம்மா அப்பா கிட்ட ஆண்ட்ராய்டு போன் கிடையாது, பட்டன் போன் தான். அவங்க பாக்கலினாலும் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கள்ல இருந்து தெரிஞ்சவங்க வரைக்கும் வந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்க அவங்க பாப்பா, அந்த வீடியோ போட்டிருக்காங்க அவங்க பாப்பா அப்படின்னு சொல்லி வீடியோவை ஃபுல்லாவே காமிப்பாங்க. அவங்க அதை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அம்மாட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எங்க அப்பா அம்மா வந்து பேசுறதுனாலதான் நான் வந்துட்டு வீடியோஸ் போடுறதுல எதுவும் பண்ணல. அதிகமா நான் வீட்டுக்கும் அங்க போறதில்லை. ஏன்னா அங்க போயிட்டா ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டே பண்ணணும் நம்மளால. ஏன்னா நம்ம வீடியோன்னு இறங்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அதுக்குன்னு சில நேரம் டைமிங் ஒதுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால மேக்சிமம் போக மாட்டோம், எப்பயாவது ஒரு கடைக்கு தான் போவோம். ஓகேங்களா, இதுதான். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, பட் வந்து நாங்கள் அந்த அளவுக்கு வந்து பேசிக்கிறதில்ல, போறதில்ல, பேசிக்கிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து ஓகேவா ப்ரோ, இதாங்க ப்ரோ ரீசன். எஸ்ஐக்கு குட்டி ராம்யோகாவுக்கு வீட்டுக்கு போகலையா நீங்க நெக்ஸ்ட் மகி பாக்குறதுக்கு? எஸ்ஐக்கு குட்டி ராம்யோகா வீட்டுக்கு வந்து இப்போதைக்கு போகல. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்துட்டு அதிகமா வர கொஸ்டின்ஸும் தான், லைவ்ல கேட்குற கொஸ்டின்ஸும் அதுதான். ராம்யோகா வீட்டுக்கு போகலையான்னு கேட்குறீங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து எங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, சர்வ சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முக்கியமான நல்லது இல்லை ஏதாவது முக்கியமான ஒரு கெட்டது நடந்தா மட்டும்தான் மேக்சிமம் நாங்கள் அங்கே போறதே. ஸோ அடிக்கடி நாங்கள் எங்கேயுமே வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ அடிக்கடி நாங்கள் அந்த மாதிரி போகவே மாட்டோம். ஏதாவது முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு, இதுக்கு சொல்லியிருக்காங்க வரணும் அப்படின்னா நாங்கள் போவோம்.
அதே மாதிரி ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா முக்கியமானதுல அப்படின்னா நாங்க அங்க போயிடுவோம். மற்றபடி எங்கேயுமே ராம் யோகா வீட்டுக்குன்னு கிடையாது, தெரிஞ்சவங்க வீடுன்னு கிடையாது, சொந்தக்காரங்க வீடு கிடையாது, அதிகமா நாங்க போகவே மாட்டோம். நாங்க எங்காச்சும் வேலையை பார்ப்போம், வேலைக்கு போவோம், வீட்டில் இருப்போம், மேக்ஸிமம் இருப்போம். ஏதாவது ஒரு முக்கியமான இதுக்கு மட்டும்தான் போவோம். அதனாலதான் நாங்க அடிக்கடி வந்து எங்கேயும் போறதில்ல. அதனாலதான் வந்து நான் நீங்க கேட்ட மாதிரி மகி பாக்குறதுக்கும் போறதில்ல. ஆனா நாங்க போவோம், போகாம இருக்க போறதில்ல. ஆனா அடிக்கடி போக முடியும். நீங்க வந்து அடிக்கடி இந்த கொஸ்டின் கேக்குறீங்க, ஆனா நாங்க அடிக்கடி ஏன்னா வந்து நாங்க இருக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகம். எவ்வளவு கிலோமீட்டர்ப்பா? 230 கிலோமீட்டர். 230 கிலோமீட்டர் தான். அப்பக்கே டவுனுக்கு பாத்துக்க கணக்கு போட்ட 500 கிலோமீட்டர் வந்துரும். அடிக்கடி நாங்க போயிட்டு வந்துட்டே இருந்தோம்னா, ஏன்னா வந்துட்டு ஃபேமிலி நம்ம ரன் பண்ணணும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதுல வந்தீங்கன்னா யூடியூப்ல பொறுத்த வரைக்கும், மீடியால பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இன்கம் இல்லை. நம்மளுக்கு வண்டி ஓடினாதான்ங்கிற ஆயிப்போச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ சில அவ்வளவு தூரம் போகையில வந்து மாசத்துல ஒரு தடவை போறதுக்கே நாங்க யோசிக்கிறோம். முக்கியமான 2 நாள் ஆகி கணக்கு, 2 நாள் பொழப்பு கட்டும், 2 நாள் வேலை இருக்கும். ஸோ எல்லாமே இருக்குல்லவா, நம்ம அதனால டக்குன்னு போக முடியாது. பக்கம்னா ஓகே, டக்குன்னு போறோம், டக்குன்னு வரலாம். சோ லாங்குங்கிறப்போ நம்ம என்னைக்கா ஒரு நாள் தானே போகும். இதுதான் ரீசன், வேற எந்த ரீசனும் இல்லை. அடிக்கடியும் போயிட்டு இருந்தா பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம அடிக்கடி போனோம்னா என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து ஒரு இதா இருக்காது. எப்போ ஒரு அக்கா தானே, எப்போ ஒரு அண்ணா தானே அப்படிங்கறது ஆயிப்போது. எப்பயாவது ஒரு கழிக்கு போனா அக்கா அண்ணா வந்திருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு இது இருக்கும். யாருக்கா இருந்தாலும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாலுமே அடிக்கடி வந்துருந்தாலும் எப்போ வர பிள்ளைங்க தானே அப்படின்னு இருக்கும். எப்பயாவது ஒரு கழிக்கு இருந்தா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம், நல்லா பேசுவோம், நிறைய விஷயம் பேசுவோம். அடிக்கடி போனோம்னா பேசின விஷயத்தையே திரும்பி நம்மளால திரும்பி பேச முடியாதுங்களா. அதனாலதான் நாங்க வந்து அங்க போறது இல்லை. இப்ப போகணும்னு நினைச்சா கூட நாங்க கிளம்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நாங்க இங்க 2 வீலர்ல போன காலம்லாம் இருக்கு. போன காலம்லாம் இருக்கு. அப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்குல யூடியூப் நாங்க ரன் பண்றது கிடையாது. அந்த அளவுக்கு வீடியோ எல்லாம் எங்களுக்கு போடவே தெரியாது. கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வீலர்ல தான் நாங்க போயிருக்கோம். போய் பாக்குறதுக்கு போயிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா இருந்தது கிடையாது. ஆனா வந்திருக்கோம். இந்த டைம் போய் தான் வந்து அந்த ஒரு நாள் ஒரு நைட்டு தான் நாங்க இருந்து அடுத்த நாளே நாங்க கிளம்பிட்டோம். இதுதான் ரீசனே, வேற எதுவும் கிடையாது. ஆனா கண்டிப்பா போவோம்ல இருக்க மாட்டோம். அது இல்லாம ராம் வந்து இப்ப மாலை போட்டிருக்கா அப்படி. சோ வந்து மலைக்கெல்லாம் போயிட்டு வரட்டும். நம்ம மாலை போட்டிருக்கனால சும்மா அங்க போய் நம்ம இது இருந்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. நம்ம என்னதான் இருந்தாலுமே வந்து நம்ம பக்கத்து அடுத்தவங்க தானே நம்ம என்னதான் இருந்தாலுமே வந்துட்டு இப்போ நம்ம வீடு இது பக்கத்து வீட்டுல இருந்தா அது அடுத்த வீடு தானே, பக்கத்து வீடு தானே. என்னதான் இருந்தாலுமே சொந்தக்காரங்களா இருந்தா பக்கத்து வீடு தானே சொல்ல போறாங்க. பக்கத்து வீட்டுல நம்ம வீட்லயே சொல்ல போறது இல்லையே. நம்ம நாடு மொத்தமா நம்ம நாடுன்னு வச்சுக்கலாம். பக்கத்துல வீடுங்கிறப்போ அது நம்ம வீடு, அவங்க வீடு, இவங்க வீடுன்னு தானே சொல்லுவோம். அதெல்லாம் சொல்றோம் நாங்க. அதுல சொல்றோம், வேற எதுவும் கிடையாது. ஆனா போவோம், கண்டிப்பா போவோம். ராம் வந்து மலைக்கு போயிட்டு வரட்டும், நாங்க போவோம், கண்டிப்பா போவோம். இப்போ மதுரைக்கெல்லாம் நாங்க போயிட்டு 2-3 தடவை போயிட்டு வந்துட்டோம். பக்கத்துல தான், மதுரையில இருந்து 50 கிலோமீட்டர் தான் சிவகங்கை. போறோம்னு நினைச்சா போயிருப்போம். பட் வந்து நாங்க போகல. சரி ஓகே இருக்கட்டும், நம்ம மலைக்கெல்லாம் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. இனி இந்த கொஸ்டின் நீங்க கேட்காதீங்க. மறுபடியும் இன்னொருத்தர் அதே மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இரு. சந்தியா அப்படிங்கிற பேஜ்ல இருந்து நீங்க எந்த ஊரு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. எங்களோட டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா திருப்பூர். நாங்க இருக்கிறது வந்து தாராபுரம் பக்கம் மூலனூர். ஓகேங்களா, இதுதான் நாங்க இருக்கிற ஊரே. அப்புறம் இன்னும் மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ரொம்ப, அதுவும் அதனாலதான் நாங்க அதை கடைசியா சொல்லிக்கலான் இருந்தோம். இப்ப இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதை பத்தின கேள்விதான் அது. அடுத்தது வாயா மாப்பிள்ள அப்படிங்கறது ஆனா ப்ரொஃபைல் எல்லாம் ஒன்னையும் காணா. ஆனா வீடியோஸ் பாப்பாங்களாட்டுக்கு. சரி ஓகே, நம்மள ஃபாலோ பண்ணி வச்சிருந்திருக்கலாம். பட் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கும் ராம் யோகாக்கும் சண்டையா? எங்க இருந்துங்கப்பா எல்லாம் வரீங்க? சண்டையே இல்லைனாலும் வந்து சண்டையை மூட்டி விட்டுருவீங்களாட்டுக்கு எங்களுக்குள்ள. அப்புறம் ஒரு சில கொஸ்டின் இதே நீங்க ரிப்பீட்டடா ராம் யோகா பத்தி இந்த மாதிரி நிறைய கேக்குறீங்க வச்சுங்களேன். நீங்க அவங்கள பத்தி பேசி நீங்க வியூஸ் கொண்டு வரீங்களா, அவங்கள பத்தி நீங்க டார்கெட் பண்ணி நீங்க என்ன வீடியோஸ் இது பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். தயவு செய்து கேட்காதீங்க. நீங்க எங்களை பத்தி எதா இருந்தாலும் கேளுங்க, அதான் நாங்க சொல்றோம். எங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க. ஸோ எங்களை பத்தி, எங்களை சுத்தி என்ன இருக்குதோ எங்க ஏரியா, அதை பத்தி கேளுங்க. ஸோ திருப்பி நீங்க அவங்கள பத்தி கேட்கறப்போ அவங்கள பத்தி சொன்னாங்க எங்களுக்கு ஒரு சங்கடம். சும்மா அவங்களும் நினைப்பாங்க, என்ன நம்மளை பத்தி யாராவது கொஸ்டின் கேட்கறாங்க சொல்லியே நாங்க வந்து வீடியோ போடுறோம், எல்லாம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆகி போயிடும். அப்போ வந்து இந்த அக்கா அண்ணாங்க வந்து பாத்தியா இதுக்காக தான் வராங்க, இதுக்காக தான் நம்ம பேரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்கள நினைச்சுப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் இருந்திருந்தா இப்போ நான் சொல்றேன், அப்படியெல்லாம் இருந்திருந்தா அவங்கள எனக்கு கிட்டத்தட்ட இந்த 4 வருஷமா நான் தெரியும்.
4 வருஷத்துல எத்தனை தடவை நான் போய் எத்தனை தடவை இருந்து எவ்வளவு வீடியோஸ் போட்டிருந்து எவ்வளவோ நான் சம்பாரிச்சு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் நாங்க கொண்டு வந்திருப்போம். பட் வந்து நாங்க நாங்க கிடையவே கிடையாது. நாங்க வந்து தனித்தா நின்று நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து கண்டென்ட்டுக்காக போய் அவங்க கூட இருந்து அந்த மாதிரி கொலாபரேஷன் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி இருந்தா நாங்க எத்தனையோ தடவை போயிருந்திருப்போம். எத்தனையோ தடவை போய் இருந்துலாம் சொல்லி சண்டை கட்டிருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம், வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம். பட் நாங்க இருக்க மாட்டோம், நாங்க வந்துருவோம். ஏன்னா குழந்தைங்க பசங்களை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துருவோம். ஆனா பட் இருந்தாலும் இருக்கணும்னு நினைச்சா நாங்களும் இருந்திருப்போம். ஆனா வந்து நாங்க இருக்கல, வந்துட்டோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு வீடியோஸா போறப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இதாவே கேக்குறீங்க. அது ஏன் கேக்குறீங்க எனக்கு தெரியல. சோ அதுக்காகலாம் நாங்க இருக்குமே நாங்க போக மாட்டோம், வரவும் மாட்டோம். ஓகேங்களா? நிறைய பேர் கூப்பிட்டுருக்கீங்க, எல்லாரும் வீட்டுக்கும் வருவோம், வராம இருக்க போறதுல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்தா கண்டிப்பா வந்து நீங்க பக்கமா இருந்தா நாங்களும் பாக்குறோம், நீங்களும் வாங்க. ஓகேங்களா? இது வந்து நாங்க சொல்ற ஒரு விஷயமே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாங்க வந்து இப்போ வந்து ராமியாவுக்கு எங்களுக்கும் எந்த ஒரு சண்டையுமே கிடையாது, பேசித்தான் இருப்போம். ஆனா வந்து இப்ப அதிகமா பேசுறதுல எப்பயாவது ஒரு கலைக்கு தான் ஃபோன் பண்றோம், பேசுறோம், எல்லாம் பண்றோம். அவங்களும் நம்ம டெய்லி ஃபோன் பண்ணாலும் அவங்க அந்த நேரத்துக்கு பேசுறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒர்க்குக்கு போறவங்களா தான் அந்த டைம் இருக்கும், லஞ்ச் டைம்னு ஒன்று இருக்கும், நம்ம கூப்பிட்டா கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. ஏன்னா அவங்க மீடியாக்குள்ள இருக்கறனால எந்த டைம் என்ன வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்களா, எந்த டைம் என்ன பண்றாங்க அப்படின்னு எங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே அது தெரியாது. ஸோ அப்போ வந்து நம்ம அதை ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட நம்ம நேரம் பேசிட்டு சும்மா கடலை போட்டுக்கிட்டு இருந்தோம், அவங்க டைமும் வேஸ்ட், எங்க டைமும் வேஸ்ட். ஸோ ஓகே, அந்த காலம் பொன் போன்றது. அதே மாதிரி நம்ம நேரங்களும் வந்து நம்ம ஒவ்வொரு நிமிஷங்களும் வந்து நம்ம வந்து அதை செலவிட்டு நம்ம எப்படி பணம் காசு சம்பாதிக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு மட்டும் தான் கத்துக்கணும். அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எங்களுக்கும் அப்படித்தான். நீங்க நிறைய பேர் பேசுறீங்க இல்லைன்னு சொல்லி, நிறைய பேர் நான் ரிப்ளை பண்ணலன்னா என்ன சொல்றீங்க, நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க ஓவரா பில்டப் பண்றீங்க, அப்படின்னு சீன் போடுறீங்கன்னு சொல்றீங்க. அப்படி இல்ல கிடையாதுங்க. நாங்க கண்டிப்பா பேசுவோம். அந்த டைம்ல நீங்க கேட்ட கேள்வி டக்குன்னு அந்த இடத்துல பதில் சொல்ல முடியல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ வேணும்னா நாங்க வந்து பேசாம இருக்கல, நாங்க வந்து அவாய்ட் பண்ண கிடையாது. ஏதாவது ஒரு நேரத்துல டக்குன்னு ரிப்ளை பண்ணாம இருந்திருக்க முடியும். நீங்க அதனால உடனே நீங்க அதை பிடிச்சிக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க எதா இருந்தாலும் பேசுவோம், எதா இருந்தாலும் நல்லா பழகுவோம். எப்பவுமே எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்துக்கிட்டையும் நாங்க வந்து எப்படியும் நாங்க நண்பர்களா இருக்கணும், சொந்தங்களா இருக்கணும் மட்டும்தான் நாங்க என்னைக்குமே நினைப்போம் கார்த்திசரம். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே வந்து நீங்க கொடுத்தது. நீங்க வீடியோஸ் பார்க்கலினா, வியூஸ் போகலினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் கிடையாது, வியூஸும் கிடையாது, அந்த டாலரும் எங்களுக்கு கிடையாது. எல்லாமே நீங்க கொடுத்தது. அந்த நன்றி எப்பவுமே இருக்கும். ஏன்னா வந்து உங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ல ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். நீங்க எல்லாமே பாக்குறீங்களது, அதுக்கு $1 ஏறினாலும் அந்த 80 ரூபா நீங்க கொடுக்கறது தானே. கஷ்டப்பட்டு நாங்க சம்பாரிச்சாலும் அது எல்லாமே நீங்க கொடுக்கறதா. ஸோ வந்து நாங்க மறக்க மாட்டோம். ஓகேங்களா? ராமியாவா எங்களுக்கும் சண்டை இல்லை, நல்லா சந்தோஷமா தான் இருக்கும், பேசிட்டு தான் இருக்கும். ஆனா வந்து அடிக்கடி பேச மாட்டோம். ஓகேங்களா? நீ அடுத்த தடவை இந்த கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இனிமே கேட்காதீங்க. அடுத்தது வந்து நீங்க அவங்க கூட நாங்க வீடியோ போறதுதான் நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா? இந்த கேள்வி யாரும் கேட்காதீங்க. இந்த வீடியோ வந்து நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது அடுத்த வீடியோவா வரும். இப்போ இந்த வீடியோஸ் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இதுல ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கணும் அப்படின்னா நீங்க இந்த வீடியோக்குள்ள தாராளமா கேட்கலாம். நாங்க எல்லாமே சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். ஏன் ஃபேமிலி பத்தியும் கேட்டுக்கலாம், இவங்க ஃபேமிலி பத்தியும் கேட்கலாம், எதை பத்தி வேணா நீங்க கேட்கலாம். ஏன்னா நீங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னும் சில கமெண்ட்ஸ் வீடியோவை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024 வந்து மறக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட நிறையவே சொல்லியிருக்கேன். நம்ம 2024 முடிஞ்ச 2025 வந்து அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 2024 எப்படி போச்சுன்னு தெரியல. பட் வந்து நம்மளுக்கு அப்படியே டிசம்பர் வந்துருச்சு. 10 நாள் தான் இருக்கு வருஷம் பிறக்கிறதுக்கு, 25 பிறக்கிறதுக்கு. ஸோ எத்தனையோ நம்ம கடந்து வந்திருப்போம், நல்லது கெட்டது அது இதுன்னு எத்தனையோ பாதைகள், எத்தனையோ சிரமங்கள் வந்திருக்கும். இந்த இத்தனை நாள் இல்லாதது இனிமேல் நம்ம மாறப்போகுதா இல்லையான்னு நம்ம நம்பிக்கை வைக்கணும். மாறவே போகாதுன்னு நம்ம வந்து மூட நம்பிக்கையோட சொல்லக்கூடாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆகும். 25 எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். வேற இது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே, கடன்கள் எல்லாமே வந்து துன்பங்கள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்லது நடக்கும் அப்படிங்கறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கும் நடக்கணும், எல்லாத்துக்கும் நடக்கணும். ஆமா, அதுதான் உண்மை. ஏன்னா வந்துட்டு
2025 எல்லாருமே ஒவ்வொன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருப்பீங்க. அவங்க நினச்ச எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் இதை சொல்லணும்னு நினச்சிக்கிறோம். 2025 எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு வேண்டிக்கிறோம், உங்களுக்கு வேண்டிக்கிறோம். ஆனால் வந்து சில குட் நியூஸ் எல்லாம் வரப்போகுது. சீக்கிரம் அப்டேட் பண்ண பார்க்குறோம் நாங்களும். ஓகேங்களா? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அந்த குட் நியூஸுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பாக அதை அப்டேட் கூடிய சீக்கிரம் நாங்கள் பண்ண பார்க்குறோம். ஓகே, நம்ம இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.